கூவத்தூரில் தவழ்ந்து ஊழலில் திளைச்சி உரிமைகளை தொலைச்சி தமிழ்நாட்டை நாசப்படுத்தின பழனிசாமி ஆட்சியில் என்ன வளர்ச்சி பெற்றது? 0.07 0.07 தான், 0.7 தான் விழுக்காடு வளர்ச்சி. அதாவது வளர்ச்சியே நின்று போச்சு. ஆனால் இன்றைக்கு 11.19 விழுக்காடு வளர்ச்சி. இந்தியாவுக்கு ரோல் மாடல். இது தமிழ்நாடுன்னு தலை நிமிர்ந்து கம்பீரமாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய திராவிட மாடல் அரசோட திட்டங்களை பட்டியலிட்டு சொல்ல ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். என்னடா தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த ஸ்டாலின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மாற்றிட்டாருன்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். முதல் நாள் ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து என்ன போட்டேன்? மகளிர் எல்லாரும் விடியல் பயணம் செய்யலாம் ஆரம்பிச்சிட்டோம். பூண்டியிலிருந்து திருவள்ளூருக்கு வந்து காய்கறி விற்கணும். ஊத்துக்கோட்டையிலிருந்து ரெட்டில்ஸுக்கு வேலைக்கு போகணும். திருப்பாச்சூர்ல இருந்து திருத்தணியில் இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும். தாமரை பாக்கத்திலிருந்து ஆவடி அம்பத்தூருக்கு கம்பெனிகளுக்கு வேலைக்கு போகணும். எந்த பயணமாக இருந்தாலும் பெண்கள் நினைச்ச உடனே புறப்பட்டு போயிட்டே இருக்கலாம். பஸ்ஸுக்கு மாதம் 1000 அல்லது 1500 ரூபாய் ஆகணும். வீட்டிலே முடங்கி இருந்தவங்க கூட தன்னுடைய வாய்ப்புகளை தேடி பொருளாதார சுதந்திரத்தோடு பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து மகளிர் உரிமை தொகையை கொடுத்து அவங்க தேவைகளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். பெண்கள் எல்லாரும் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற சீர்னு அந்த உரிமையை பெருமையோடு எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பழனிசாமிக்கு பர்னால் தடவுற அளவுக்கு எரிச்சலை கொடுத்துச்சு. இந்த திட்டங்களையும் பயனுடைய பெண்களையும் கொச்சைப்படுத்தி பேசினார். அதுக்கான பரிசு தான் 10 தோல்வி பழனிசாமி என்ற பட்ட பெயரோடு இப்போ இருக்காரு. அந்த பேரை 11 தோல்வி பழனிசாமின்னு அப்கிரேட் பண்ணிடலாமா? வாய் கொழுப்போடு அசிங்கமா அவதூறா பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு காமெடியில் வரும், நகைச்சுவை டைலாக் வரும், அடிச்சு கேட்டா கூட சொல்ல மாட்டான்னு. அது மாதிரி எவ்வளவு முறை நம்ம கேட்டாலும் அவங்க அரசு செஞ்ச சாதனைகளை சொல்லவே இல்லை இது வரைக்கும். ஆனால் உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் கம்பீரமா சாதனைகளை புள்ளி போறதோடு சொல்றான். எல்லாவற்றையும் தரவுகளோட சொல்ல முடியும். நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, புதுமை பெண், தமிழ் புதல்வன், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், கலைஞர் கனவு இல்லம், தாய் மாணவ திட்டம், இன்னும் நிறைய இருக்கு. ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் மாநில அளவில் திட்டங்கள். இந்த திருவள்ளூர் மாவட்டத்துக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை மட்டும் தலைப்புச் செய்திகளாக சொல்ல வேண்டும் என்றால், திருவள்ளூரில் புதிய பேருந்து நிலையம், திருத்தணியில் புதிய பேருந்து நிலையம், குத்தம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம், சின்ன நுளம்பூரில் உயர்மட்ட பாலம், 173 கோடி ரூபாயில் பெரியபாளையம் பவானியம்மன் கோயில் திருக்கோயில் திருப்பணிகள், 183 கோடி ரூபாயில் திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோயில் திருப்பணிகள், 52 கோடி ரூபாயில் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் திருப்பணிகள், 18 கோடி ரூபாயில் சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சாமி கோயில் திருப்பணிகள், மாநல்லூரில் மின் வாகன பூங்கா, திருவொற்றியூரில் கடற்கரை மேம்பாட்டு பணிகள், பூந்தமல்லியில் அதிநவீன திரைப்பட நகரம், கவரப்பேட்டை சத்தியவேடு சாலை பணிகள்,
திருவள்ளூரில் தமிழ்நாடு அறிவுசார் நகரம், திருவொற்றியூரில் புதிய மீன்பிடி துறைமுகம், பொன்னேரி கவரப்பட்ட இடையே ரயில்வே மேம்பாலம், பல்வேறு சாலை மேம்பாட்டு பணிகள், 60 சிறு பாலங்கள் அமைச்சிருக்கிறோம். அம்பத்தூரில் தொழிலாளர் தங்கக்கூடிய விடுதி, திருமணிசை துணைநகர திட்டம், 78 மருத்துவ உட்கட்டமைப்பு வசதிகள், எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் அனல் மின் நிலைய பணிகள் 18,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. திருவள்ளூர் அரக்கோணம் சாலை 4 வழிச்சாலையாக ஆகப்போகுது. திருத்தணி அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. விரைவில் தொடங்க போகிற பூந்தமல்லி போரூர் மெட்ரோ. இப்படி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். தமிழ்நாடு முழுக்க பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறோம். தலைவர் கலைஞர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் உழைப்பு உழைப்பு உழைப்பு. உண்மையா உழைச்சா ஊரே ஏற்றி வச்சு கொண்டாடும். இதுதான் நான் கற்றுக்கிட்ட பாடம். நீங்கள் தினமும் டிவி பார்க்குறீங்க, செய்திகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சார்னு காலையில் செய்தி போட்டால், மாலையில் இந்த திட்டத்தை மதுரையில் தொடங்கி வைக்கிறார்னு செய்தி வரும். இப்படி தமிழ்நாட்டோட குறுக்கு நெடுக்கும் உழைப்பால் அளந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவை என்பதை மைக்ரோவெல்ல கவனித்து செயல்படுத்தி இருக்கிறேன். அதுதான் உங்கள் முன்னாடி நிற்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போகிறேன்னு சொன்ன உடனே எனக்கு முதல்ல நினைவுக்கு வந்த பேர் என்ன தெரியுமா? தானியா. ஆசாருக்கு தெரியும். இப்போ கூட 2 நாளாக டிவியில் போட்டுட்டு இருக்காங்க, சோசியல் மீடியாலையும் பார்த்தேன். அரிய வகை முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தை டானியா என்கிற சிறுமி ஆவடி வீராபுரத்தில் இருக்காங்க. அந்த குழந்தைய என் குழந்தை மாதிரி கவனித்து ஒரு பெரிய ஆப்ரேஷன் செஞ்சு அவங்க முகத்தில் அழகான புன்னகை தூண்டுவதை பார்த்து பார்த்து இன்றைக்கு நான் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறேன். இங்கே இருக்கார நம்முடைய நாசர், அவருக்கு எத்தனை முறை அந்த குழந்தையை பற்றி ஃபோன் செஞ்சு விசாரிச்சுப்பேன், அவருக்கு தெரியும். அந்த குழந்தை நான் படித்து டாக்டர் ஆகி என்ன மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிப்பேன்னு சொன்னபோது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.